ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தேங்காய் பால் ஊறுகாய். சில பேருக்கு வந்து இது வந்து எப்படி தேங்காய் பால் ஊறுகாவா அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து கீழக்கரை, பாமன், ராம்நாடு அந்த மாதிரி சைடு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ முக்கால்வாசி அவங்க வந்து தேங்காய் பால் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வச்சு சிம்பிளாக இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து தேங்காய் சோறு, குஸ்கா, கறிக்குழம்பு, அதாவது நார்மல் ரைஸ்க்கு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தேங்காய் பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து கெட்டியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த இது வந்து ஊறுகாய் வந்து இந்த ஊறுகாய் நம்ம லெமன் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு ஊறுவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், இந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ஒரு பாதி இருந்தாலே போதும். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம உப்பு போடணுன்னு தேவையில்லை. நான் வந்து இந்த சைஸ் பாதி எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி எடுத்திருக்கேன். இதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் போடுறதுனால கையில் தான் பிசையணும். ஸோ நான் உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம உப்பு போட தேவையில்லை. ஆல்ரெடி இந்த ஊறுகாயிலேயே உப்பு இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊறுகாய் அது. நான் ஊருக்கு போயிருந்தேன்னா எங்கள் அம்மா கறிக்குழம்பு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே கறிக்குழம்பு வச்சாங்கன்னா இந்த இது வச்சுருப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியானது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இது நீங்கள் நெய்ச்சோறு, தேங்காய் சோறு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.